question. The comparison of EMF the two cells with a potentiometer. The Lagrange cell Daniel cell EMF வந்து நம்ம என்ன செய்றோம் கம்பேரிசன் பண்ணி பொட்டன்ஷியோமீட்டர் மூலமா நம்ம என்ன செய்றோம் find the value of resistance, potential difference and then current value. It's easier calculate. So to compare the EMF of two cells, the circuit connection are made sounds bigger. பாருங்க actually the potentiometer wire Z and T. Actually C D is actually potentiometer wire. The CD is connected to a battery. Actually battery உடைய பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படினா C ல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நெகட்டிவ் டெர்மினல் வந்து கீ and then resistance. So primary circuit form பண்ணியாச்சு. So in series this is the primary circuit is formed. The potentiometer wire ZD battery key and then rheostat. In series this is the primary circuit is formed. First primary circuit நம்ம செஞ்சிருக்கோம் form பண்ணிருக்கோம். The end of the C wire is connected to the terminal M. இதா இருக்கு பாருங்க. The C அப்படி கூடிய இந்த வயர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படினா M அப்படிங்கிற சில கனெக்ட் பண்ணிருக்கோம். Actually one terminal. Actually இந்த M அப்படிங்கிற கூடிய என்ன அப்படினா D B D D double pole double throw அப்படிங்கறத நம்ம இருமுனை எரிச்சாவி அப்படினு சொல்வாங்க. DPDT அப்படினா டபுள் போல் டபுள் த்ரோ. ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கீயை வந்து நம்ம என்ன இந்த சுவிட்ச் இஸ் ப்ரெஸ்டு லெக்ராஞ்சி செல் அண்ட் தென் டேனியல் செல் அதுக்காக தான் என்ன செஞ்சுருக்கேன் கனெக்ட் வச்சுருக்கேன். நம்ம இங்கே ஒன் செல் அண்ட் தென் அனதர் ஒன் செல். ஸோ இந்த டெர்மினல் N இது M. ஸோ த அனதர் எண்டு Z of the wire is connected to the terminal M of a double pole double throw the switch and other terminal N is connected. So the N நம்ம என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம். அங்க என்ன பண்ணோம் அப்படினா த்ரோவா கால்வனாமீட்டர் த்ரோ HR high resistance and then jockey J. So the cell owes EMF E1 and then E2 compared are connected to the terminal M1 N1 and then M2 N2. So side 1 side 2 EMF cell இதை கிளாஞ்சி வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன டேனியல் வச்சுக்கிறோம். So the cell owes EMF E1 and then E2 to be compared the connected to the terminal M1 N1 and N1 N2 that TPT switch. அப்போ இந்த டபுள் போல் டபுள் த்ரோ அப்படிங்கக்கூடிய சுவிட்சில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் E1 E2 என்ன செஞ்சுருக்கோம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி E1 E2 should be connected the same NC. அப்போ என்ன செஞ்சுருக்கோம் E1 உடைய E2 இதோடைய பாசிட்டிவ் டெர்மினலை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த சேம் என்ற சியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ the double pole double throw the switch is pressed towards M1 N1 so that cell E1 is included the secondary circuit. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இதற்கு பாருங்க இதுதான் ஆக்சுவலாக the primary circuit. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா primary circuit வந்து என்ன செஞ்சிருக்கோம் நாம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதற்கு பாருங்க இதுதான் ஆக்சுவலாக செகண்டரி. இது ஆக்சுவலாக செகண்டரி சர்க்கியூட் நாம் என்ன செஞ்சுருக்கோம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த டீபோல் டபுள் போல் டபுள் த்ரோ அப்படிங்கிற சுவிட்சை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எங்கே ப்ரெஸ் பண்ணுறோம் இந்த E1க்கு வந்து என்ன செய்கிறோம் ப்ரெஸ் பண்ணுறோம் the EMF cell of E1. ஸோ
M1 N1, so that E1 they included the secondary circuit and then balancing length L1 found the adjusting the jockey for zero deflection the coulometer. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த E1 சுவிட்சுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஜாக்கி, இந்த ஜாக்கியை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ZD அப்படிங்கக்கூடிய இந்த வயரில் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து என்ன செய்யணும்னா கவுலோமீட்டர் வந்து ஸோ த நோ டிஃப்ளெக்ஷன், ஸோ த நோ த்ரோ ஃபாலோவிங் த கரண்ட் ஃப்ரம் த வயரில் எந்த ஒரு கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. அப்போ அது பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது லென்த்தை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா L1 அப்படின்னு நினச்சினோம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். And the balancing length L2 is the determinant of same the switch is pressed, then M2 N2 நம்ம என்ன செய்யணும்னா சேம் அதே மாதிரி என்ன செய்யணும் M2 N2 என்ன செய்யணும், நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே சேம் என்ன செய்யணும் இந்த ஜாக்கி வந்து என்ன செய்யணும் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நம்மளுக்கு என்ன செய்யும் இந்த பேலன்சிங் லென்த் இருக்கும், அதான் நம்ம என்ன செய்யறோம் L2 நேம். So R be the resistance per unit length of potentiometer wire and I be the current following through the wire. R அப்படிங்கக்கூடியது இந்த பாருங்க இந்த ஓரளவு கம்பியினுடைய நீளத்திற்கான மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். I அப்படிங்கக்கூடியது இதில் ஃபாலோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன செய்ய சொல்கிறோம். ஸோ we have E1 equal IR L1, E2 equal IR L2. So by dividing equation 1 and 2, E1 by E2 equal IR L1 by IR L2. IU RO actually constant, so E1 by E2 equal L1 by L2. So the including the rheostat RH, the primary circuit, the experiment can be repeated several times by the changing the current following through it. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்யணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் கரண்ட் என்ன செய்யலாம் எக்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி வேல்யூ பண்ணலாம். ஆக்சுவலாக திஸ் இயர் ஆஸ்கிங் த கொஸ்டின்ஸ் இந்த சர்க்கியூட்டுக்கு ஆக்சுவலாக 1 மார்க், பாருங்கள் திஸ் ஈக்குவேஷன் 1 இது ஒரு மார்க், ஈக்குவேஷன் 2 ஒரு மார்க், ஈக்குவேஷன் 3 1 மார்க், அண்ட் தென் எக்ஸ்ப்ளனேஷன் 1 மார்க், 5 மார்க். ஸோ நம்ம ஈஸியான கொஸ்டின்ஸ் இது கேர்ஃபுல்லாக செய்யுங்க, படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாருங்கள். A comparison of the two cells with a potentiometer. Actually, the principle of potentiometer என்ன சொன்னோம் நம்ம, the EMF of cell is directly proportional to the balancing length. E directly proportional L. இதுதான் ஆக்சுவலாக பிரின்சிபல் பொட்டன்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல். இப்போ நாங்கள் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் the EMF of cell two cells யூஸ் பண்ணுறோம். சர்க்யூட் எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். The potentiometer wire ZD is connected to a battery key in series. The rheostat, the primary circuit is formed. First primary circuit நான் ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டேன். The positive terminal of primary cell of E is connected to the point C. இருக்கு பாருங்க, இந்த C அப்படி கூட நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம், அப்படிதானே. இந்த C எதில் இருக்குது அப்படின்னா இந்த TPDT, ஐ மீன் MN. ஸோ the C is connected MN, double pole double throw. The another end through the coulometer through HR high resistance and then J ஜாகியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். The cells whose EMF E1, E2
to be compared to the connected to the terminal M1 N1 and M2 N2. லக்ராஞ்சியும் டேனியலையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த M1 N1 M2 N2ல என்ன நம்ம ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். The positive terminal patchy E1 E2 should be connected to the same end of Z. இங்கே பாருங்கள், லக்ராஞ்சிஸோடைய பாசிட்டிவும் டேனியல்ஸோடைய பாசிட்டிவ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா the same end of Z. C தான் மெசேஜ் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னா, the double pole double throw switch is pressed towards M1 N1 so that cell E1 is included in the secondary circuit and the balancing length of L1. இப்போ நம்ம லக்ராஞ்சி செல்லுக்கு என்ன செய்ய சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஜாக்கியை வச்சு நம்ம என்ன செய்யணும் ஆக்சுவலாக அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். எதில், இந்த மேக்னெட் ஒயரில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த நோ டிஃப்ளெக்ஷன் கால்வாமீட்டரில் வந்து நோ டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ அங்கே கரண்ட் எதுவுமே என்ன செய்யல பாஸ் ஆகலை. ஏன் பாஸ் ஆகலை? ஸோ ஒய் இஸ் கரண்ட் பாஸ் த்ரோ த ஒயர். இந்த பேட்சினுடைய இஎம்எஃப்பும் லக்ராஞ்சியோடைய இஎம்எஃப் இஸ் ஆன் ஈக்குவல். அதனால நம்ம என்ன செய்யல பாஸ் ஆகலை. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நோட் பண்ணியிருக்கிறோம். E1 ஈக்குவல் டு IR/L1. நெக்ஸ்ட்டு த சுவிட்ச் இஸ் ப்ரெஸ்டு டுவர்ட்ஸ் த இஎம்எஃப் செல் ஆஃப் E2. E2 கனெக்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா ஜாக்கி வச்சு நம்ம செய்யணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வரோம். ஸோ பர்டிகுலர் பிளேஸில் வந்து த கால்வாமீட்டர் கரண்ட் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன். ஸோ த பேலன்ஸ் லென்த் ஆஃப் L2 அதான் E2 ஈக்குவல் டு IR/L2 அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஆர் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் எவ்வளோ லென்த் இருக்குது அதோடைய ரெசிஸ்டன்ஸு. ஐ அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா ஐ பி த கரண்ட் ஃபாலோயிங் த்ரூ த ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டை தான் ஐன்னு சொல்கிறோம். ஸோ ஐஆர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ L1 L2 நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா த experiment can be repeated several times by the changing the current following right. ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரியோஸ்டாட்டை அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா பல தடவை என்ன செய்யணும் செஞ்சு பார்க்கணும். அதான் சொல்கிறோம் ஆக்சுவலாக ரிப்பீட்டட் செவரல் டைம்ஸ் பை த சேஞ்சிங் த கரண்ட் ஃபாலோயிங் ரைட். கரண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ணி வச்சோம்னா த ஈஸிலி அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் கால்குலேட் பண்ணலாம். சேம் பார்த்து வச்சுக்கோங்க. சர்க்யூட் எக்ஸ்ப்ளனேஷன், தென் equation 1, equation 2, then equation 3. So 5 mark very important questions this year asking the question. The person get the question நல்ல ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க.